சென்னை விமான நிலையத்தில் பிக்கப் பாயிண்ட் மாற்றப்பட்டுள்ளதால் வாடகை கார் ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் தொடர்ந்து கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் சென்னை விமான நிலையத்தில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் பிக்கப் பாயிண்ட் மாற்றப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் மற்றும் வாடகை கார் ஓட்டுநர்கள் தொடர்ந்து கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஏற்கனவே விமான நிலைய நுழைவாயிலில் இருந்த பிக்கப் பாயிண்டை தனியார் நிறுவனமான ஏரோ ஹப் தற்போது மாற்றியுள்ளது. இதற்காக அந்நிறுவனம் அமைத்துள்ள வழித்தடத்தில்தான் வாடகை கார் ஓட்டுநர்கள் பயணம் செய்ய வேண்டும் எனவும், இந்த வழித்தடத்தில் 10 நிமிடத்திற்கு மேல் இருந்தால் ₹40 அபராத தொகை செலுத்த வேண்டும் என கூறப்படுகிறது. வாடகை கார் ஓட்டுநர்களிடமிருந்து தினமும் ₹20,000 வரை ஏரோ ஹப் நிறுவனம் அபராதம் வசூலிப்பதாக ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஏர்போர்ட்டில் 5 மினிட்ஸ் தான் அலௌடு. 5 மினிட்ஸ்க்கு மேலே போச்சுன்னா ₹40. இதே கஸ்டமர் ஏற்றிட்டு மேலே அலௌடு கிடையாது பிக்கப்புக்கு. அங்கே ஏரோ ஹப் தான் பிக்கப் பாயிண்ட்டு. மிச்சபடி நீங்கள் வந்தீங்கன்னாவே கம்பல்சரி 5 நிமிஷத்துக்கு மேலே போனால் ₹40, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ₹80. அந்த மாதிரி ஏறினே போவோம், இன்க்ரீஸ் பண்ணினே போவோம். ஓலா ஊபரில் கட்டுப்படி ஆகிறதில்ல. இவங்க இதிலே பிடிக்கிறாங்க. எல்லாமே கஷ்டம்தான். இருக்கிறதுல எல்லாத்துலேயும் கஷ்டம்தான். நாங்கள் இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் கிடையாது. உள்ளே வந்தால் பார்க்கிங்கில் போட்டால் பே பண்ணணும். பார்க்கிங்கில் போனால் பிக்கப் பண்ணிட்டு போனால் எங்களுக்கு பே கிடையாது. வெளில போகலாம், ஃப்ரீயாக போகலாம். இப்போ என்னென்னா உள்ளே டீ போட உள்ளே விடவே மாட்டேங்கிறாங்க. மேலே செகண்ட் ஃப்ளோரில் போய் தான் பிக்கப் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் இங்கேருந்து போய் மேலே போய் பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் வெளியே வர்றதுக்கு 10 நிமிஷம் பத்தாது எங்களுக்கு. மேலேருந்து நாங்கள் கீழே வந்தோம்னா எம்டி வந்தால் கூட ₹40 கட்டு போ அப்படிங்கிறாங்க. என்ட்ரன்ஸில் எதனா ஒரு ஓன் போர்டு பிக்கப் பண்ணால் கூட ஜஸ்ட்டு எதனா ஒரு வார்ன் பண்ணோம். ஒரு டைம் வார்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு லாக் பண்ணிடலாம். வந்தோடனே லாக் பண்ணுறது இவங்க பாட்டுன்னு மேலே ஒரு கான்டாக்ட் நம்பரை வச்சுட்டு போயிட்டே இருக்கிறது. வந்தோடனே அப்புறம் அவங்க பேசஞ்சர் வந்த பிறகு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைன். கம்பல்சரி ஒரு நாளைக்கு ₹20,000 டார்கெட் பண்ணணும் ஒரு டியூட்டியில். பிக்கப் பாயிண்ட் மாற்றப்பட்டுள்ளதால் பல மணி நேரம் பயணம் செய்து வரும் பயணிகள் புதிய பிக்கப் பாயிண்ட் செல்ல 1 கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டியுள்ளதாக கூறுகின்றனர். டாக்ஸி புக்கிங் இடம் மாற்றிருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி, இங்கே புக் பண்ணால் 1300 சொல்கிறாங்க. ஆனால் கேட்டால் ஜாஸ்தியாக இருக்கேன்னு கேட்டால் லாஸ்ட் 2 இயர்ஸாக இதுதான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு உண்மையில் என்னென்னு தெரியல. இப்போ நான் ஏர்போர்ட்லேருந்து இப்போ மஹிந்திரா சிட்டிக்கு போகணும். நான் ஆக்சுவலாக இங்கேருந்து அரௌண்ட் 36 கிலோமீட்டர் வரும். ஸோ இப்போது இங்கே புக் பண்ணியாச்சு. புக் பண்ண உடனே இப்போது அந்த சைடில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல. முன்னாடியெல்லாம் இங்கே பக்கத்துலேயே வந்துடும். ஸோ அதனால் இம்மீடியட்டாக நம்ம பிக்கப் பண்ணிட்டு உடனே போயிடலாம். ஸோ இப்போ நான் இந்த லக்கேஜையும் தூக்கிட்டு இங்கேருந்து அங்கே வர நடந்து போகணும். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல உண்மையிலே. அண்ட் நாங்கள் இப்போ இருக்கிறது T1 டெர்மினலில் இருக்கோம். கேபோட பிக்கப் பாயிண்ட் T4ல் இருக்குது. ஸோ இங்கேருந்து நான் குழந்தைய தூக்கிட்டு லக்கேஜ் தூக்கிட்டு போனோம் 20-25 மினிட்ஸ் ஆகிடும் பை வாக். பேட்டரி கார் இருக்குது, பட் அதுவுமே 2-3 தான் இருக்குது. லக்கிலி நம்ம ஏரோ ஹப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அவங்க ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க அங்கேருந்து கேப் சைல்டு இருக்கிறனால உள்ள அலோவ் பண்ணுறாங்க. இல்லைனா இட் பி வெரி டிஃபிகல்ட். அண்ட் பீப்புள் வித் கிட்ஸ் அண்ட் லாங் ஹார் ஃப்ளைட்டில் வரவங்க எல்லாமே ஒரு 20 நிமிஷமாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம், லைனில் தான் நிற்கிறாங்க. ஸோ இனஃப் ஷட்டில்ஸ் இருக்கணும், இல்லைனா இட் பி வெரி டிஃபிகல்ட். டோக்கனை மட்டும் போட்டுட்டு நீங்கள் அங்கே போங்க, அங்கே போய் நீங்களே நடந்து போனீங்கன்னா இப்படி போயிடலாம். இல்லைனா லைனில் நில்லுங்க, 30 வயதுக்கு அப்புறம் தான் உங்களை ஏற்றுவோம் அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயன்றது எங்களுக்கு புரியல. இப்போ வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு இப்போ இங்கே ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு மேபி இது தெரியலாம். வெளியிலேருந்து வர்றவங்க இது என்ன ஏதுன்னு தெரியாமல் இப்போ நம்ம ஓகே நடந்துட்டோம், வயசானவங்களாக தான் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அங்கே க்யூவில் நின்றுருக்கிறவங்க நம்மகிட்ட இதை போட்டு வந்தாலுமே, சார் நாங்கள் லைனில் நிற்கிறோம், நீங்கள் லைனில் நின்று இறங்குன்றாங்க. அப்போ லைன் எதுக்கு நிற்குது, இந்த புக்கிங் எதுக்கு எடுக்கிறாங்கன்ற ஒரு குழப்பங்கள் இந்த ஏர்போர்ட்டில் நீடிச்சிட்டு இருக்குது. கவர்மெண்ட் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும். பயணிகளுக்கு அலைக்கழிப்பு ஏற்படுத்தியுள்ள புதிய பிக்கப் பாயிண்ட்டுக்கு பதில் பழைய பிக்கப் பாயிண்ட்டையே பயன்படுத்த விமான போக்குவரத்து ஆணையம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வலுத்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.